அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரி சார்பாக வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் ஃப்ளை ஆஷ் பற்றி தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதாவது இது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி பயன்படுகிறது, மேலும் இதன் நன்மைகளும் பாதகங்களும் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். ஃப்ளை ஆஷின் நன்மைகள் பலவாக இருக்கின்றன. இது லாங் டேர்ம் டியூரபிலிட்டியை அதிகரித்து கட்டடத்திற்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்துகிறது. ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸ் வருவதை குறைக்கும் தன்மையும் இதற்கு உள்ளது. மேலும் சிமெண்ட் யூசேஜ் குறைவாகி செலவு குறைந்ததாகும். ஃப்ளை ஆஷ் கலந்த காங்கிரீட்டுக்கு ஒர்க்கபிலிட்டி நன்றாக இருக்கும். அதனால் இடுவதும் வடிவமைப்பதும் எளிதாகும். இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் ஆகும். ஏனெனில் இது கார்பன் எமிஷனை குறைக்கும். குறிப்பாக மாஸ் காங்கிரீட் அப்ளிகேஷனில் இது ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை குறைக்கும். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை ரிசோர்ஸாக மாற்றுவதால் சஸ்டைனபிலிட்டிக்கு இது சிறந்த உதவியாக இருக்கும். ஆனால் ஃப்ளை ஆஷோட சில சிக்கல்களும் உள்ளன. முதலில் இதன் இனிஷியல் செட்டிங் டைம் அதிகமாக இருக்கும். கோல்டு வெதர் க்யூரிங் தேவைப்படலாம். இதில் வரும் குவாலிட்டி அதை உருவாக்கும் பவர் பிளான்ட்டை பொறுத்தே மாறுபடும். சில ஸ்ட்ரக்சரல் கிரேடுக்கேற்ற மிக்ஸ் இல்லை என்றால் இது பொருத்தமற்றதாக இருக்கலாம். கண்ட்ரோல்டு க்யூரிங் மற்றும் ப்ராப்பர் டிசைன் இல்லாமல் ஃப்ளை ஆஷ் அனைத்து பணிகளுக்கும் ஏற்றது அல்ல. சுருக்கமாக சொன்னால் ஃப்ளை ஆஷை இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டாக இருந்தாலும் டுடே இட்ஸ் வேல்யூபிள் அண்ட் சஸ்டைனபிள் ரிசோர்ஸ். ஆனால் அதை சரியான டிசைன், க்யூரிங் மற்றும் மிக்ஸ் ரேஷியோவுடன் பயன்படுத்தினால் மட்டுமே மேக்ஸிமம் பெனிஃபிட் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.